ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக ஃப்ளஃபியான வெஜிடபிள் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது என்னோடய அகாரோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். இதோட லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். சாட்டை மோடில் செட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சிக்கோங்க. இதில் வெங்காயம் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 பச்சை மிளகாவும் கூட போட்டேன் அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடுங்க. சாட்டே பண்ணதுக்கு அப்புறமாட்டும் உங்களுக்கு இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது கேரட்டும் கேப்சிகமும் மட்டும்தான். நீங்கள் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பீன்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஜீரா சம்பா அரிசி தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரோசன் பட்டாணி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் சாட்டே மோடில் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் மோடில் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும். ப்ரெஷர் குக் மோடில் 4 நிமிஷம் செட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 4 நிமிஷம் இப்போ நான் சாட்டே மோடில் இருக்கிறத ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் குக்கில் 4 நிமிஷம் செட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். அது பண்ணதுக்கப்புறமா லோ மோடுக்கு வரும். லோ மோடில் 11 நிமிஷம் விட்டுருங்க. 11 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த குவிக் ரிலீஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் அதை எடுத்து விட்டிங்கன்னா உள்ள ப்ரெஷர் எல்லாம் வெளியே வந்துடும். அந்த ப்ரெஷர் இது கீழே போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ளஃபியான வெஜிடபிள் புலாவ் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட அரிசி குழையாமல் ஃப்ளஃபியாக உதிராக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.